கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துல உங்களை யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்று சொல்லி வாழ்த்தி அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். Greetings to all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. It is a joy to welcome all of you for today's service. பிரியமானவர்களே, இந்த ஒரு இணையம் வழியாக நடத்தப்படுகிற இந்த ஒரு ஆராதனையின் மத்தியில நாம் இவ்விதமாய் கலந்து கொண்டு இருக்கிறோம். May God be with you. And may His grace be with you wherever you have gathered for this service. பிரியமானவர்களே, குறிப்பிட்ட இந்த நேரத்தில் கூட வாருங்கள், நம் யாவரும் கண்கள் மூடி நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. Come, let's pray. ஜெபிப்போமாக. நேசிக்கும் மிக நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த விசேஷமான நேரத்தில் கூட அப்பா, இதோ ராஜா, உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய அபிஷேகமும் எங்களோடு தங்கி இருக்க முடியாது நாம் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் யாவற்றையும் தயவாய் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we commit this hour into your hands, O Lord. Lord, we pray that your special anointing, that your special presence, O Lord, will come upon us. And Lord, we pray wherever that we have gathered, O Lord, we welcome your presence, O Lord. Purify us, O Lord, at this time. And Lord, we pray your precious blood will come upon us, O Lord, and make us holy and make us worthy as well, O Lord, to give and to offer to you, Lord, our sacrifice of thanksgiving, O Lord. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தர் எங்களோடு தங்கி இருந்தப்பா, உமக்கு உரிய ஒரு ஆராதனையை நாங்கள் ஏறெடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாருங்கள், சில பாடல்களை பாடி நாம் தொடர்ந்து நம் தேவனை ஆராதிப்போமாக. Come, let us all sing few songs and praise the Lord. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மாட்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மாட்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயம், ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே,
உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயம் நம்ம ஓடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே கூட ஆண்டவர் கொடுக்கிற பலத்தால சகலவற்றையும் கடந்து நாம் செல்லுகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். God is our helper. He will strengthen us. Amen. Hallelujah. Come, let's sing. Lord, I lift your name on high. Hallelujah. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் வருந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மறந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே,
வந்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் நாமத்தை உயர்த்துகிறோம். Lord, we lift up your holy name, Lord, Lord, above everything in this world, Lord. We exalt you. We honor you, Lord. உம்மை போல வேறு தெய்வம் இல்லை ஐயா. உன் நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜாவே. அப்பா, எங்களுடைய கர்த்தர் பாரங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து கொண்டவரே, உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் ராஜாவே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord, for taking all our burdens on the cross. Thank you, Jesus. Lord, I lift your name on high. Hallelujah. தொடர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. துதிக்கு பாத்திரராக இருக்கிற ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அவரே பெரியவராக இருக்கிற தேவன். ஓ, அவரே எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் உரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழுமே பயம் ஒரு
ஒருவருக்கே துதியுமக்கே கனமுமக்கே புகழுமே ஒருவருக்கே புகழுமே ஒருவருக்கே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஓ கனமும் உமக்கே, துதியும் உமக்கே, புகழும் மேன்மையும் அத்தனையும் உமக்கே நான் ஏறெடுக்கிறோம் ராஜாவே. நீர் மாத்திரமே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவராயிருக்கிறீர் ராஜா. Oh, glory to your holy name, Lord. Oh, thank you, Lord. Praise you, Jesus. Praise you, Lord. Rimarakara shorobori vidiyan saraga. Appa me stotrikrom. Magime erudukrom rajave. Hallelujah. Thank you, Jesus. என்னாலும் எங்களை தாங்கி வழி நடத்துகிற தேவன் அல்லவா. ஒரு நாளும் கைவிட மாட்டீர் அப்பா. ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டீர் சுவாமி. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. எல்லாவற்றுக்காக நன்றி எடுக்கிறோம் ராஜாவே. போற்றி மகிமை செலுத்துவோமாக. அப்பா நாளிலே கொலை சுவாமி உங்களுடைய அற்புத கரம் ஆண்டவர். அப்பா இந்த கர்த்தர் தேசத்தின் மீது ஆண்டவரே, அப்பா இந்த உலகத்தின் மீது வர வேண்டும் என நான் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவை நீர் சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க ஐயா. இந்த நோய்களிலிருந்து ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு வேண்டிய விடுதலை கர்த்தர் கொடுக்க முடியும் நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we pray for your healing hands will come upon this world, upon this nation, each and every one of them. May them be blessed, Lord. May them be healed in the name of Jesus, Lord. Thank you, Lord. அப்பா உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அளவே இல்லை ஆண்டவரே. Thank you for the faithfulness, Lord. They are new every morning, Lord. அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய காலை தோறும் ஆண்டவரே உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக, உம்முடைய உண்மைத்துவம் புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் இடைப்படும் ஜெபிக்கிறோம். உடைய கருத்துக்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோமே. எல்லா துதிகளும் மகிமையாக கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இந்த நாளில் நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றல் ஆகாரத்தை என்று எண்ணித்தார். எங்களை விரோதமாக குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் நினைக்கிற மாட்டேன். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கும் நாம் தீமற்ற ராஜ்யம் வல்லமை மகிமை என்று உம்முடைய வகைகளை. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த விசேஷமான நேரத்தில் கூட வாருங்கள் நாம் தொடர்ந்து வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. Come, let us all move on to the word for today. இந்த நாளில கூட பிரியமானவர்களே, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 21 தொடங்கி 23 வரை. And for today's sermon we have chosen the passage from book of Acts chapter 13 verses 21 till 23. And afterward they asked for a king. So God gave them Saul, the son of Kish, a man of the tribe of Benjamin, for 40 years. And when he had removed him, he raised up for them David as king, to whom also he gave testimony and said, I have found David, the son of Jesse, a man after my own heart, who will do all my will. From this man's seed, according to the promise, God raised up for Israel a Savior, Jesus. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை
என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட பகுதியை நாம் பார்க்கும் பொழுது தாவீதை குறித்து இந்த நாளிலே சொல்லப்படுகிறத நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் யாவருக்கும் தெரியும், we know about David. This person has been called a man after God's heart. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி பெயர் பெற்ற ஒரு மனிதனாக இந்த தாவீது பெயர் பெற்றவராக அவர் காணப்படுகிறவராய் இருக்கிறார். அதனால் இந்த காலகட்டங்களில் கூட a heart for God, கர்த்தருக்கு ஏற்ற இதயம் என்று சொல்லி இந்த ஒரு தலைப்பில இந்த நாளுக்குரிய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து நாம் இவ்விதமாக பல விதத்துல நம்முடைய கவனத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம். சில நேரத்துல நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்தவர்களாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, we are being disturbed by so many things which we are hearing and seeing. பிரியமானவர்களே, சில விஷயங்கள் நம்ம கேட்கிறோம், சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பாதிப்பை, நமக்குள்ளாக ஒரு இந்த நாள்ல ஒரு அச்சத்தை இந்த காரியங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. உலகத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, நம்முடைய தேசத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்த்தாலும் சரி, நாம் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை, ஒரு காலகட்டத்தை நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம். World, nation and our surroundings, definitely we are going through a difficult time. இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நாம் ஒரு கடினமான ஒரு நிலைக்குள்ளாக நாம் கடந்து போகிறவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட வேத வாசிப்பை நாம் கவனிக்கும் பொழுது இந்த பகுதியில தாவீதை குறித்து சொல்லப்படுகிறத நாம் கவனிக்கிறோம். This passage shares about David, and we know God has acknowledged him, this person, as a man after his own heart. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அப்படியாக அழைத்த ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். God always searches for heart which seeks for him. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தம்மை நோக்கி தேடுகிற இருதயத்தை அவர் எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறவராக அவர் இருக்கிறார். அதனால் இந்த நாட்களிலும் கூட நாம் பார்க்கும் பொழுது a heart for God. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஏற்ற இதயம் என்று சொல்லும் பொழுது இந்த நாள்ல ஒரு 3 விஷயங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். There are 3 different things that we're going to look at, especially when we ponder upon a heart for God. இந்த நாளிலே பிரியமானவர்கள் முதலாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், a heart for God is visible. பிரியமானவர்களே, இருதயமானது கர்த்தருடைய கண்களுக்கு காணப்படுகிறவைகளாக இருக்கிறது என்று சொல்லி முதலாவதாக நாம் பார்க்கிறோம். It is visible. 1 Samuel chapter 16 verse 7. But the Lord said to Samuel, do not look at his appearance or at his physical stature, because I have refused him. For the Lord does not see as man sees. For man looks at the outward appearance, but the Lord looks at the heart. 7வது வசனம் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அதனால் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக எதுவும் ஒரு மறைப்பொருளாக இருப்பது இல்லை. பிரியமானவர்களே, nothing is hidden before the Lord. எதுவும் அவருக்கு மறைப்பொருளாக இருப்பதே இல்லை. பிரியமானவர்களே, மனிதர்கள் பார்க்கிற விதமாக ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்ப்பதில்லை. மனுஷர்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரோ நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவராக அவர் இருக்கிறார். God does not see a person according to human ways. He looks at the heart. He sees the heart. பிரியமானவர்களே, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். He looks at the heart. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இது ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு காரியம். காரணம் ஏனென்றால், it is a blessing when we say that our effort being righteous, only we know.
பிரியமானவர்களே, நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய இருதயத்துல எவ்வளவாக நம்ம ஆண்டவருக்கு இந்த நாளிலே நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம், உத்தமமா இருக்கிறோம் என்பதை அவர் மட்டும்தான் அறிவார். இந்த உலகம் அறியாது. பிரியமானவர்களே, சில வேளையில நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்லி கூட இந்த வேளையில நம்மை இந்த நாளிலே சில வேளையில நம்மை ஏளனமாக பார்க்கலாம். Sometimes we see that our effort being righteous before God might not be relevant with humans. சில வேளையில மனுஷர்களோடு நம்ம இந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம நீதியா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம், உத்தமமா இருக்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது சில நேரத்துல நம்ம மனுஷர்கள் அதை விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. சில நேரத்துல நம்மை கீழ்த்தரமாக பார்க்கிறவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தேடுகிற இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்துல God is saying that you're not alone in this journey. நம் யாவரும் இந்த ஒரு விசுவாச பயணத்துல, ஆவிக்குரிய இந்த பயணத்துல நாம் தனிமையில இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்த விரும்புகிறவராக இருக்கிறார். ஆதலால் கர்த்தர் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்ப்பதில்லை, அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே நேரத்துல உள்ளத்துல இருக்கிற இந்த நாளிலே நன்மையும் பார்க்கிறவரா இருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல தீமையான விஷயங்கள் இருக்கும் என்றால் அதையும் அவர் காண்கிறவராக இந்த நாளிலே அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அதாவது இந்த நாளிலே 17வது எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 9-10 நீங்க கவனித்தீர்கள் என்றால், இருதயமே எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்கேடு உள்ளது என்று சொல்லி இந்த நாளில் வசனம் சொல்லுகிறது. Jeremiah chapter 17 verse 9-10, it says, the heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? I, the Lord, search the heart, I test the mind, even to give every man according to his ways, according to the fruit of his doings. பிரியமானவர்களே, இருதயத்தை சோதித்து அறிகிறவர் கர்த்தர் ஒருவராக அவர் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின் பின்னால் பார்த்தீர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயமானது, நம்முடைய இருதயமானது அநேக இந்த நாளில் தீமையான விஷயங்கள் நிறைந்திருக்கிறவைகளா இருக்கிறது. அதனால்தான் இந்த நாளிலே கர்த்தருக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அந்த இருதயத்தில் இருந்துதான் விசுவாசமும் புறப்படுகிறது, அன்பும் புறப்படுகிறதா இருக்கிறது. From that heart comes faith. From that very heart comes the love. பிரியமானவர்களே, இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அடுத்ததாக இன்னொரு காரியத்தை வைக்கிறார். A heart for God. First thing that we looked at is it is visible. The second thing is that it is vulnerable. பிரியமானவர்களே, இந்த இருதயம் பலகீனமானது. தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க, சரிங்களா? அதாவது சில உலகத்தினுடைய போராட்டங்கள், உலகத்தில் இருக்கிற ஈர்ப்புகளுக்கு இந்த இருதயம் இந்த நாளிலே அதற்கு ஈர்க்கப்படுகிறது. அதனால்தான் பலவீனமானது என்று சொல்லி இந்த நாள்ல நான் சொல்ல வருகிறேன். சரிங்களா? It is vulnerable. சரிங்களா? The heart is vulnerable to the unholy things. உலகத்தில் இருக்கிற நிறைய அசுத்த காரியங்களுக்கு இந்த இருதயமானது என்ன செய்கிறது என்றால் அதற்கு ஈர்க்கப்படுகிறதா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளிலே நாம் அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். It is easy to be polluted and stained. பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய சீர்கேடுகள் நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். That is why it is important to safeguard it. அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. கவனிப்போம் பிரியமானவர்களே, சில பேர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? நம்மை சுற்றிலும் தோட்டம் இந்த நாளிலே நாம் அதாவது சில காய்கறிகள் அல்லது வேற வேற என்ன செடிகளை நடுகிறவர்களா நம்ம இருக்கிறோம், செடிகளை நம்ம பயிரிடுகிறவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல கவனிக்கும் பொழுது எல்லா பயிரிடுகிறவர்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அந்த நாளிலே திரும்ப திரும்ப இந்த நாளிலே வருகிற, சரிங்களா, இது சற்று கடினமான ஒரு காரியமா இருக்கும். சில நேரத்துல இந்த புல் மறுபடியும் மறுபடியுமாக இந்த நாளிலே அது என்ன செய்கிறதா இருக்கிறது? முளைக்கிறதாக இருக்கிறது. Look at the grass. How many times we clean our yard, it still grows back. திரும்ப அது வளரும். சற்று நேரம் நீங்க அதை எடுத்து நீங்க சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல நீங்க போய் பார்த்துட்டு என்றால் புதிதாக இந்த நாளிலே
புல் இதனால் தோன்றுகிறோம், முளைக்கிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு முறை நான் ஜெபித்து விட்டால், ஒரு முறை நான் வேதம் வாசித்து, ஒரு முறை என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டால் வாழ்நாள் முழுக்க நான் அப்படியா இருப்பேன் என்று அப்படியா இல்லை. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிப்புக்குள்ள நாம் கடந்து போகிறோம். That is why we have said that the heart is vulnerable. பிரியமானவர்களே, அதனால்தான் இருதயமானது பலகீனமான ஒரு காரியமா இருக்கிறது. இது போன்ற பாவகரமான விஷயங்களுக்கு அது ஈர்க்கப்படுகிற ஒரு நிலையை நாம் கவனிக்கிறோம். அதனால இது ரொம்ப கவனமாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். So we need to examine ourselves and sanctify ourselves to keep us from defilement. பிரியமானவர்களே, உலகத்தினுடைய விஷயங்களுக்கு நம்மை நாம் கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு இந்த நாள்ல பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், இருதயத்தை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். வசனத்தை கவனிப்போமாக. Proverbs chapter 4 verse 23. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். Keep your heart with all diligence, for out of it spring the issues of life. Proverbs நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அதே நேரத்துல தாவீது கூட இவ்விதமாய் சொல்லுகிறார். சரிங்களா? தாவீதை குறித்து இந்த நாள்ல பார்க்கிறோம். அவருடைய சங்கீதத்தை கூட நமக்கு தெரியும். சரிங்களா? அவரும் இவ்விதமாய் சொல்லுகிறார். Even David says in his psalm, especially Psalm 139 verse 23 and 24, சங்கீதம் 139 வசனம் 23, 24 கவனித்தீர்கள். Search me, God, and know my heart. Test me and know my anxious thoughts. See if there any offensive way in me, and lead me in the way everlasting. He asked God to search him, especially his heart. பிரியமானவர்களே, வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், இருதயத்தையும் அறிந்து கொள்ளும், சிந்தனைகளையும் அறிந்து கொள்ளும் அப்படி சொல்லுகிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நிலையை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் பிரியமானவர்களே, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தாலும், ஆனால் பிரியமானவர்களே அவனுடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் இருந்தது, தடுமாற்றங்கள் இருந்தது. ஆன போதிலும் திரும்ப திரும்ப இதன் மத்தியில் அவன் கடந்து போகிற வேளையில பிரியமானவர்களே ஆண்டவரிடத்தில் அவன் திரும்பி வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Even David committed grave sins, but he always returned to the Lord to lift him up. This is evident in Psalm 51. பிரியமானவர்களே, தான் ஒரு பாவத்தில், குறிப்பாக பத்ஷேபாவின் இடத்துல இந்த நாளிலே ஒரு தப்பான ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கும் பொழுது, ஒரு கொலையும் நடந்தது, அதே நேரத்துல ஒரு காம விகாரமான ஒரு காரியமும் நடந்தது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். He committed adultery and he committed a murder as well. அந்த ஒரு சூழ்நிலையில பிரியமானவர்களே இந்த 51வது சங்கீதத்தை நாம் கவனிக்கிறோம். அதுல அவர் கேட்கிறார் ஆண்டவரிடத்துல. I will read in English first. Create in me a clean heart, O God, and renew a steadfast spirit within me. Do not cast away from your presence, and do not take your Holy Spirit from me. Restore to me the joy of your salvation, and uphold me by your generous spirit. தமிழ்ல நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது முகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவ்விதமாய் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. He requests to the Lord. ஆண்டவரிடத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணுகிறத அந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த காலகட்டத்துல உலகத்துல நாம் அதிகமாக பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்துல யார் யாரோ என்னென்னமோ செய்யறாங்க, ஆனா நல்லா இருக்கிறாங்க அப்படி சொல்லி எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம். பிரியமானவர்களே, வசனம் இந்த நாள் அப்படியாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், பிரியமானவர்களே, Proverbs chapter 23 verse 17 and 18, நீதிமொழிகள் 23, 17, 18. Do not let your heart envy sinners, but be zealous
for the fear of the Lord all the day, for surely there is a hereafter, and your hope will not be cut off. ஆண்டவர் சொல்லுகிறார், indeed there is a future. கர்த்தர் நமக்கு எதிர்காலத்தை வைக்கிறவராயிருக்க. தமிழில் நான் வாசிக்கிறேன், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. 18, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் அப்படியாக இந்த நாளிலே உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில ஆண்டவருடைய சமூகத்துல உறுதியாய் நிற்கிற உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல நம்முடைய இருதயமானது இந்த நாளில உலகத்துல இருக்கிற எல்லா விதமான ஈர்ப்புகளுக்கு அவைகள் பலவீனமாக இருக்கிறது. The heart is vulnerable and easily can be distracted for all the worldly things. பிரியமானவர்களே, ஆதலால் இதை நாம் மிகுந்த கவனத்தோடு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். The first thing that we looked at is the heart is visible. பிரியமானவர்களே, ஆண்டவர் முன்பதாக நம்முடைய இருதயம் அவர் கண்கூடாக அதை பார்க்கிறவராக இருக்கிறார், அவர் காண்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது second thing that we looked at, the heart is vulnerable. பிரியமானவர்களே, இந்த இருதயமானது பலகீனமாக இருக்கிறது. அது சீக்கிரமாக இந்த நாளிலே இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புகளுக்கு அவைகள் கடந்து போகிறதா இருக்கிறது. கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இருதயம் மதிப்புக்குரியதாக இந்த நாளிலே இருக்கிறது. பிரியமானது, third thing that we going to look at is the heart is valuable. இந்த மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இருதயமானது மதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில அது மிகவும் விலை உயர்ந்ததான ஒரு விஷயமாக இந்த நாளிலே காணப்படுகிறது. It is a mandate given to us that we must love our God with all our heart. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளை என்னவென்றால், நம்முடைய ஆண்டவரை நம்முடைய முழு இருதயத்தோடு இந்த நாளிலே அவர் மீது அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, பாடுகளை மாத்திரமல்ல முழு இருதயத்தோடு அவருக்கு நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இப்படியா இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல பல காரியங்கள் இந்த நாளிலே உள்ளுக்கு இந்த நாளிலே இருக்கும் என்றால், ஆண்டவரை நாம் எப்படி அன்பு கூறுவது? சரிங்களா? ஆண்டவருக்கு நான் ஒரு சின்ன பகுதியை மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, if it is been crowded with many things, it is impossible to love and it is impossible to trust and to have a pure faith in God. ஆண்டவர் மேல இந்த நாளிலே நம்முடைய முழு நம்பிக்கை வைக்கிறதற்கோ, நம்முடைய முழு விசுவாசத்தை வைப்பதற்கோ, நம்முடைய முழு அன்பை வைப்பதற்கோ நிச்சயமாகவே அது கடினமான ஒரு காரியமாக மாறிவிடும். அதனால் நம்முடைய இருதயத்துல பிரியமானவர்களே ஆண்டவருக்கென்று முழுவதுமாய் நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். For with the heart one believes and is justified. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்துல இருந்த நாளிலே காணப்படுகிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை கொண்டுதான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் இந்த இருதயம் முழுவதுமாய் ஆண்டவருக்கு கொடுப்பது மிகவும் விலை உயர்ந்த ஒரு விஷயமாய் ஆண்டவர் கருதுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு வேண்டியது உங்கள் இருதயத்தை தான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு வேற எதுவும் இந்த நாளிலே தேவையில்லை. பிரியமானவர்களே, அவர் வேண்டியதெல்லாம் அந்த இருதயத்துல அவருக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறவராக அவர் இருக்கிறார். வசனங்களை நாம் கவனிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் என்று Matthew chapter 5 verse 8, Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி இந்த நாள்ல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் இருதயத்துல சுத்தம் இருக்கும் பொழுதுதான் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லி இந்த நாள்ல பார்க்கிறோம். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அவ்வளவாக இந்த நாளிலே அவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறவராக அவர் இருக்கிறார். And let's read the verse. Matthew chapter 6 verse 21. பிரியமானவர்களே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். For where your treasure is, there your heart will be also. அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு யார் நம்முடைய பொக்கிஷம், எது நம்முடைய பொக்கிஷமா இருக்கிறது? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். If God is your treasure, then your heart will be there. பிரியமானவர்களே, கர்த்தர் என்னுடைய பொக்கிஷமா இருக்கிறார் என்றால் என் இருதயம் அவரிடத்தில் தான் இருக்கும். பிரியமானவர்களே, என் இருதயத்தில் அவர் இருப்பார். என்னுடைய நோக்கம், என்னுடைய கவனம் எல்லாம் அவர் மேல இருக்கும்.
நிச்சயமாகவே அவ்விதமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்கோர்ஸ் மார்க் சாப்டர் 12 verse 30, மார்க் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். And you shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, and with all your strength. This is the first commandment என்று சொல்லி இந்த கட்டளையை நாம் கவனிக்கிறோம். 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லி இந்த நாள் நாம் பார்க்கிறோம். அதுல பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய இந்த நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. அதனால் தான் இந்த நாளில் மூன்றாவது பார்க்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக அவரை தேடுகிற இருதயம் மிகவும் இந்த நாளிலே மதிப்புக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நாளில் இருக்கிறது. கர்த்தர் அதை அதிகமாக இந்த நாளில் நேசிக்கிறவராய் இருக்கிறார். A heart which seeks after the Lord is valuable before God. ஆண்டவருக்கு முன்பதாக இந்த நாளிலே அது மிகவும் ஏற்புடையதாக, மிகவும் உயர்ந்த ஒரு விஷயமாக ஆண்டவர் கருதுகிறவராக அவர் இருக்கிறார். அதனால் இந்த ஒரு நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள்ளாக இருக்கும் என்றால் ஒரு நாளும் இந்த இருதயத்துல பாவத்துக்கு இடமில்லை. சங்கீதம் 119 வசனம் 11 நாம் கவனிக்கும் பொழுது, when you look at Psalm 119 verse 11, your word I have hidden in my heart that I might not sin against you. When the heart is full of his word, definitely it will protect us from sinning. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை முழுவதுமாய் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் பாவத்திலிருந்து விலகி ஓடுவதற்கு அவைகள் உதவி செய்கிறதாக இருக்கிறது. And we can read Psalm 37 verse 31, சங்கீதம் 37 வசனம் 31. பிரியமானவர்களே, the law of his God is in his heart, none of his steps shall slide. சங்கீதம் 37 31, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அதனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் ஒரு நாளும் நம்முடைய நடைபாதையில நமக்கு தடுமாற்றம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த காலகட்டங்களில் கூட நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுப்போமாக. பலவிதமான காரியங்களை போட்டுக்கொண்டு நாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம். Let us not be distracted of all the things are happening around us. Let us completely give our heart, our mind, our strength, our soul to God alone. முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய முழு ஆத்மா ஆண்டவருக்கென்று நாம் ஒப்புக் கொடுப்போமாக. நிச்சயமாகவே நம்முடைய பாதைகளிலே தடுமாற்றம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களுடன் கூட இருக்கிறார். தொடர்ந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து அவர் நம்மோடு இருக்கிறார். God bless you all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாருங்க இந்த நேரத்துல கூட நாம் ஒரு பாடலை பாடி இறுதியாக நாம் ஜெபத்துக்குள்ளும் மற்றும் ஆசீர்வாதத்துக்குள்ளாகவும் நாம் கடந்து செல்வோமாக. ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன்.
நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாருங்கள் அடுத்ததாக இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாம் கடந்து செல்வோமாக. Come, let us all move on to the closing prayer and receive our blessings. ஜெபிப்போம். நேசிக்கும் எங்க நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. Thank you for reminding us, Lord, that not to be troubled, Lord, for the many things around us, Lord. Help us, Lord, to put our heart, Lord, straight before you, Lord. ஆண்டவரே, எங்களுடைய சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நினைத்து ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை நாங்கள் போட்டி குழப்பிக் கொள்ளாதபடி, ஆண்டவரே, நாங்கள் கலங்காதபடி, பயப்படாதபடி, எங்க இருதயங்களை உமக்கு முன்பதாக நேர்படுத்தும்படியாக, சரிப்படுத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Help us, Lord, to ponder upon your word and your promises, Lord. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வாக்கு தத்தங்களையும் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து தியானித்து அதன் மூலமாய் கர்த்தாவே எங்க வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்த, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இன்னும் கர்த்தாவே உம்முடைய அண்டைக்கு நான் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களை உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து அப்பா, எங்க இருதயத்தை முழுவதுமாய் உம்முடைய இடத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவின் அன்யோன்ய ஐக்கியமும் இந்நாள் முதற்கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து நாம் சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் திருமண அறிக்கைக்கு நாம் கடந்து செல்வோமாக. தமிழ் சட்டமன்ற திருச்சபையின் அங்கமான திருமதி ஜேஸ்வரியான் சவுந்தர பாண்டியன், ரூபி ரத்னாவதி தம்பதிகளின் உடைய மகன் ஜோவேல் ஜேஸ்வரியானும், பினாங்கு திருச்சபையின் அங்கமான திருமதி அருளாந்து ராஜமா தம்பதிகளின் உடைய மகள் ஏசனத் ஜசனந்தியும் விவாகம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவ்விருவரையும் பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை இச்சபையின் போதகருக்கு எழுத்தில் தெரிவிக்க வேண்டும். இது இரண்டாம் அறிவிப்பு. ஜெபம் செய்வோமாக. இந்த குடும்பத்துக்காக நாம் விசேஷமாய் ஜெபம் செய்வோம். நேசிக்கும் இங்க நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேளையில கூட சுவாமி ஜோவேல் மற்றும் எசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இரு குடும்பத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறோம். இந்த திருமண காரியத்தில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா விதமான தேவைகள் எல்லாம் நீ சந்தித்து கர்த்தர் ஐயா இந்த திருமணத்திலும் ஐயா நீ தங்கியிருந்து வழிநடத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த PKP காலகட்டங்களில் கூட சுவாமி ஆண்டவரே இவர்களுடைய பல காரியங்கள் மத்தியில ஆண்டவரே நீர் தான் அவர்களுக்கு துணையா இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, தொடர்ந்து இந்த திருமணத்துக்கு உண்டான எல்லா விதமான கர்த்தாவே காரியங்களை நீர் பார்த்து கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.